நான் திருமதி பிரமிளா தமிழ்வாணன் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த உலக மகளிர் தினத்தில் எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சொல்லும்போதே இந்த வருஷத்தினுடைய ஒரு பெரிய செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து மகளிருடைய தன்னம்பிக்கை தான். அப்போ பெண்கள் வந்து ஆண்கள் நமக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, அரசியலாகட்டும், அங்கீகாரமாகட்டும், பதவிகளாகட்டும், அப்போது நமக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையானா அவங்களோட சண்டை போட்டு கேட்டு அந்த மாதிரி நிலையில் இல்லாமல் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை தன்னம்பிக்கையுடன் வளர்க்குறது, அவங்களுக்கு நோ சொல்கிற ஸ்கில்லை சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசில் இருக்கும்போதே, குழந்தையாக இருக்கும்போதே சின்னதாக அவங்களுக்கு வந்து எனக்கு இது வேணாமா அது வேணும்னு கேட்கும்போது உடனே என்ன பண்ணுவோன்னா, பட்டுன்னு அந்த குழந்தைய ஒரு அடி அடித்து, பொம்பளை பிள்ளை தானே நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ வந்து நோன்னு சொல்கிறதுக்கே தகுதியற்ற ஒரு பெண் அப்படின்ற மாதிரி, ஒரு ஜீவன் அப்படின்ற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறோம். ஸோ அது ஆஃப் லேட் என்ன ஆகுது அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு பெரியவங்கள வளர வளர நோ அப்படின்ற அந்த ஸ்கில்லே இல்லாமல் போயிடுது. சுயமாக சிந்திக்கிற திறன் வந்து இல்லாமல் போயிடுது. அப்போ பெண் குழந்தைகளை சுதந்திரமாக அவர்களுக்கு எது வேண்டும் எது வேணாம் அப்படின்ற விஷயங்களை முதலில் அவர்கள் உணர வேணும். இன்னொன்று, அவர்கள் அப்படியே உணர்ந்தாலும் வெளியில் சொல்கிறதுக்கு அவர்களுக்கு ஒட்டுமொத்த முழு சுதந்திரத்தையும் வந்து குடும்பங்கள் வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு பெரிய வேண்டுதலாக வைக்கிறேன். அப்போ தான் பெண் குழந்தைகளை தன்னம்பிக்கையோடு நம்ம வந்து வளர்க்க முடியும். அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்களே தேடிப்பாங்க. எல்லா பொம்பளை பசங்களும் கூடவே சேர்ந்து ஆண் குழந்தைகளால் இருப்பது என்பதும் மிக மிக முக்கியம். ஸோ எல்லாமே அம்மா கையில் தான் இருக்குது. இதுவும் அம்மா கையில் இருக்குது, அதுவும் அம்மா கையில் இருக்குது. அப்போ எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை பற்றிய கருத்து, பெண்களை பற்றிய ஒரு 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 கௌரவம் அப்படின்றத வந்து ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். கூட இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, எல்லா பெண் குழந்தைகளும் உமக்கு நிகரானவர் என்பதை குழந்தை பருவத்திலிருந்து வந்து அம்மாக்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ குழந்தை வளர்ப்பு என்பது பெண்கள் கையில் இருக்குது.